எல்லோருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். ஒரு நல்ல வாய்ப்பு எல்லோருக்கும். தியான மகாயக்ஞம் அண்ட் யோகா டே செலிப்ரேஷன் ரெண்டுமே நடத்த போறோம். அதோட சேர்த்து சாட்டர்டே ஈவினிங் சைவ பேரணி இருக்கு வில்லிவாக்கத்துல. அதனால எல்லோரும் கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். சென்னையில இருக்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க மாஸ்டர்ஸ். நீங்களும் வாங்க. எல்லோரும் 10 பேரு புது மக்களை கூட்டிட்டு வாங்க, ஃபேமிலியோட வாங்க. இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி ஃபங்க்ஷன். நமக்கு ரூம்ஸ் பெய்டு அண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் இருக்கு. அதனால கலந்துக்கோங்க மாஸ்டர்ஸ். ஸ்டார்ட் பண்றது இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஸ்லோகங்களோட ஸ்டார்ட் பண்ணுவோம். பகவத்கீதையிலிருந்து முதலாக பரமாத்ம ஸ்வரூபம், பரமகுரு ஸ்வரூபம், பரபிரம்ம ஸ்வரூபம் பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். பகவத்கீதா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ரஹ லோகோயம் கர்மபந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சாரஹ. அதாவது யஜ்ஞங்கள் செய்வதால, யஜ்ஞம்னா உலக நன்மை செய்வதால நம்ம கர்ம சக்கரத்தில் இருந்து சிருஷ்டி சக்கரத்துக்கு வருவோம், முக்தி சக்கரத்துக்கு வருவோம். நம்ம சாப்பாடு, நம்ம சாப்பிடுறது, நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அது நம்மளுடைய மினிமம் குறைந்த பட்ச தர்மம் தான் செய்யறோம். ஆனா இந்த ஆன்மாவுடைய தர்மம் இருக்கு, அதுதான் உலக நன்மை. மனிதனுடைய பிறப்பு கர்மாலிருந்து பிறக்கல, யஜ்னத்தில் இருந்து பிறந்து வருது. அதாவது உலக நன்மை செய்றியே, எனக்கு என்னுடைய தர்மம் செய்வதால எனக்கு புண்ணியம் வருது, அந்த புண்ணிய பலனை சாப்பிடுறதால நான் முக்தி சக்கரத்தில் இருப்பேன். அந்த முக்தியிலிருந்து தான் மனித பிறவியே வந்துள்ளது. அது தவறி போய் கர்ம சக்கரத்துக்கு போய் உள்ளது. எப்பொழுது நம்ம யஜ்னங்கள் யாகங்கள் செய்யறோமோ, உலக நன்மை செய்யறோமோ, நம்ம அந்த கர்ம சக்கரத்தில் இருந்து வெளியே வரோம். சக்கரம்னா திருப்பி திருப்பி அங்கேயே அதிலோவே விழுந்து கிடைக்கிறோம். அங்கிருந்து வெளியே வரணும். சிருஷ்டி சக்கரம் அப்படின்னா முக்தி சக்கரம். நம்ம நல்லது செய்வோம், மறுபடியும் நமக்கு நல்லது நடக்கும், வளர்ச்சி இருக்கும். கர்ம சக்கரத்துல வளர்ச்சி ரொம்ப 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 கம்மி, முக்தி சக்கரத்துல வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்ட். அதனால நம்ம அந்த முக்தி சக்கரத்துக்கு, சிருஷ்டி சக்கரத்துக்கு வரணும். அப்பொழுது நம்ம யூனிவர்ஸோட அலைன்மெண்ட்ல இருப்போம். இன்னொரு விஷயம் நம்ம இங்கே தெரிந்து கொள்ளணும். எப்பொழுது உலக நன்மை தியான யஜ்ஞங்கள் செய்யறோமோ, 2 விஷயங்கள் முக்கியமானது. 2 உலகங்கள், தெய்வ உலகம், மனித உலகம், 2 பிரிஞ்சு இருக்கும். கர்ம சக்கரத்தில் இருக்கும் பொழுது, எப்பொழுது நம்ம தியான யஜ்ஞங்கள் செய்யறோமோ 2 இணைந்து இருக்கும். அவங்க நம்மளுக்கு நன்மை செய்வதற்காக மகிழ்ச்சியுடன் எதிர்பார்க்கிறாங்க. அப்பொழுது அவங்க சக்தியும் ஞானத்தையும் நமக்கு வரவேண்டிய அனைத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. தியான யஜ்ஞம் நடக்கும் பொழுது நம்ம மட்டும் கிடையாது,
மேல உலகங்கள்ல இருந்து நிறைய பேர் மாஸ்டர்ஸ் இறங்கி வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, வருவாங்க, நம்ம கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க. தேர்டே இருக்கிறவங்க பார்க்க முடியும். ஒரு மேடம் கால் பண்ணியிருக்காங்க, பெங்களூர்ல இருந்து வராங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. மேடம் சொல்றாங்க, மேடம் எனக்கு தியானத்திலோ சொல்றாங்க, ஹிமாலயாஸ் నుంచి அங்கிலிருந்து மாஸ்டர்ஸ் வராங்களா, அதனால நான் அந்த யஜ்ஞத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குருகள் வராங்க, ஆசாங்கள் வராங்க, மாஸ்டர்ஸ் வராங்க. அவங்கள எல்லாம் வரும் பொழுது நம்மளுடைய கர்மா எவ்வளோ ஃபாஸ்டா குறையும். அந்த தியான அக்னியில், யஜ்ஞ அக்னியில் பச்சை கொம்பு போட்டா கூட எரிஞ்சு போகும். காஞ்ச கொம்பு இல்ல, பச்சை கொம்பு, தட் இஸ் சஞ்சிதா, பேலன்ஸ்ல இருக்கிறது கூட எரிஞ்சு போகும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது தியான யஜ்ஞம். எல்லோரும் கட்டாயமா கலந்துக்கோங்க. அடிக்கடிக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடையாது. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு போலாம். இங்கே பார்த்தோம்னாக்கா நம்ம கொடுத்தது ஒன்னஸ் டு டியூயாலிட்டி. எப்படி இந்த மனித பிறவிக்கு வந்துள்ளோம், எதற்காக வந்துள்ளோம், என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்துள்ளோம், எந்த ஞானத்திற்காக வந்துள்ளோம், அதற்காக என்ன செய்யறோம், எதுல விழுந்து நம்மள நாம மறந்து போயிருக்கோம். இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது யூனிவர்ஸ், ஆதி, தட் இஸ் சனாதனம். ஃபர்ஸ்ட்ல எப்படி இருந்தது சிருஷ்டிக்கு முன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான். ஓன்லி எனர்ஜி ஃபார்ம், ஓன்லி கான்சியஸ் ஃபார்ம் மட்டுமே இருந்திருக்கு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ராஜா எனர்ஜி, ஒரு ராணி எனர்ஜி, அவங்களுக்கு ஒரு இளவரசன், எல்லாமே எனர்ஜி தான். ஒரு யோசனை அந்த இளவரசனுக்கு, நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன யோசனையால அவரு அக்னி செவுருன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அந்த ஒன்னஸ், ஒருமையத்துவத்தில் இருந்து அந்த அக்னி செவுரு தாண்டி டியூயல்டி, இருமயத்துவத்திற்கு தாண்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அது தாண்டி இருக்காரு. அது வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான். அம்மா எனர்ஜி, அப்பா எனர்ஜி, பையன் எனர்ஜி, எல்லாமே ஒண்ணுதான், அனைத்தும் ஒண்ணுதான் என்ற விழிப்புணர்வு இருக்குது. எப்போ தாண்டிட்டாங்களோ என்ன நடக்கும்ன்றது தெரியாது, ஆனா டேர் பண்ணிருக்காரு, தாண்டிட்டாங்க. அந்த ஒரு துண்டு எனர்ஜி தாண்டின உடனே அவருக்கு ஃபர்ஸ்ட் வந்த ஃபீல் என்னன்னா, ஏதோ தாங்குள்ள பிரிஞ்சிச்சு, பிரிவு வருது, டிவிஷன் வருது அப்படின்றது அவரு ஃபீல் பண்ணிருக்காரு. ஆனா அந்த பிரிவு என்ன அப்படின்றது புரிஞ்சிக்க முடியல. டியூயல்டி, இருமயத்துவத்தை புரிஞ்சிக்க முடியல. ஒருமையத்துவம் தெரியும், அது எப்படி இருக்கும் ஃபீல் பண்ணிருக்காரு. ஆனா இருமயத்துவத்தை புரிஞ்சிக்க முடியல. கொஞ்சம் வைப்ரேஷன் குறைஞ்சதால பிரிவு தெரியுது. இது சப்ஜெக்டே சூக்ஷ்மமா இருக்கும், ஆனா ரொம்ப அருமையான சப்ஜெக்ட். அடுத்த
தன்னுடைய வைப்ரேஷன் இன்னும் குறைச்சிட்டாரு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா ஒன்னஸ் வைப்ரேஷன் ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப எனர்ஜெட்டிக்கு. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தாக்கா, ஒரு ஃபேனு சுத்துது, ஃபைல இருக்குது. ஃபைல இருந்தா அதுல எத்தனை ரெக்கை இருக்குன்னு சொல்ல முடியுமா? 3 இருக்கும், 5 ரெக்கை இருக்கும். ஆனா நம்மனால சொல்ல முடியாது, அது சுத்திட்டே இருக்கும் பொழுது. தட் இஸ் ஹை வைப்ரேஷன் வச்சுக்கோங்க புரியறதுக்கு நம்மளுக்கு. அது ஃபேன் ஒன்னாதான் தெரியும், அதுல ரெக்க தெரியாது. எப்போ அதை ஸ்லோ பண்ணிட்டே வரோமோ ஒண்ணுக்கும் அந்த பிறகு நம்மளுக்கு அதுல 3 ரெக்கை இருக்குதா 5 ரெக்கை இருக்குதான்னு தெரிஞ்சிடும். ஸ்லோ டவுன் அத மாதிரி ஸ்லோ பண்ணிருக்காங்க, தன்னுடைய வைப்ரேஷன் குறைச்சிருக்காங்க, எனர்ஜியை குறைச்சிருக்காங்க. எதுக்கு? இருமயத்துவம் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஃபாஸ்டா இருக்கிற ஃபேன் ஸ்லோ பண்ற மாதிரி. அப்போ அந்த ஒருமையத்துவமா இருக்கிற கான்சியஸ் எனர்ஜி லைட் பாடியா வந்திருக்கு. தட் இஸ் சூன்யமாய் இருக்கிற இந்த யூனிவர்ஸ்ல ஒரு காந்தி வெளிச்ச ஒளி பிறந்திருக்கு. தட் இஸ் லைட் பாடிஸ் அப்படின்னு சொல்றோம், பரஞ்சோதின்னு சொல்றோம், ஜோதி ஸ்வரூபம் சொல்றோம். தட் இஸ் ஒரு வடிவம் வருது, அது வரைக்கும் வடிவம் கூட கிடையாது. எப்பொழுது ஜோதி தட் இஸ் ஒளியா வந்திருக்கிறோமோ, ஒளி கூட ஒண்ணுதானே, அதுல கூட பிரிவு காட்ட முடியாது. அதுல கூட புரியல அவருக்கு, அந்த இளவரசனுக்கு. இன்னும் தன்னுடைய வைப்ரேஷன் குறைச்சிட்டாரு. இன்னும் குறைச்சிட்டா என்ன ஆகும்? சவுண்ட் பாடி, சத்த உடல், சப்தமா வந்திருக்காங்க. தட் இஸ் சூன்யம், ஒளி, சவுண்ட் பாடி. நீங்க பாருங்க, மின்னல் இடி வரும் பொழுது ஃபர்ஸ்ட் மின்னல் வரும், அடுத்ததா சவுண்ட் வரும். ஃபர்ஸ்ட் சவுண்ட் வராது. தட் இஸ் ஹை வைப்ரேஷன் ஒளி, அதை விட கம்மி வைப்ரேஷன் சவுண்டு. அங்கே கூட இவருக்கு இருமயத்துவம் புரியல, பிரிவு தெரியுது புரியல. இன்னும் தன்னுடைய வைப்ரேஷன் குறைச்சிட்டாரு. குறைச்சிட்டி மேட்டர் தட் இஸ் சாலிடா இருக்கிற ஒரு பிசிக்கல் ஃபார்ம் எடுத்தாரு. அப்போதான் நீங்க வேற நான் வேற அப்படின்றது புரியுது. அது வரைக்கும் புரியாது. உங்களுடைய ஆகாரம் வேற, என்னுடைய ஆகாரம் வேற, உங்களுடைய வடிவம் வேற, என்னுடைய வடிவம் வேற, உங்களுடைய பேர் வேற, என்னுடைய பேர் வேற, தனி தனியா வருது. அப்போதான் புரியுது, வேற வேற, நீ வேற நான் வேற. இருமயத்துவம். எப்படி நம்ம ரோட்ல ஒரு ஸ்கூட்டர்ல போறோம், இல்ல கார்ல போறோம், போகும்போது எல்லாமே இருக்கிறது தெரியுது. தெருவுல ஷாப்ஸ் இருக்கு, பார்க் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, தியேட்டர் இருக்கு, நிறைய இருக்கு, ஹோட்டல் இருக்கு. ஆனா ஒண்ணு பக்கத்துல எதை இருக்குன்னு தெரியாது. எல்லாமே பாஸ் ஆகுது, அவ்வளவுதான். அதுவே நடந்து போனா எது பக்கத்த எதை இருக்கு எல்லாமே விவரமா தெரியும். தட் இஸ் ஸ்லோ. அதே போல மனித வாழ்க்கை ரொம்ப ஸ்லோ. ஏன்னா பறக்க முடியாது, மாயம் ஆக முடியாது. ஸ்லோ, அது மேட்டர். அது எல்லாமே பிசிக்கலா பண்ண வேண்டியதுதான், எதுவும் வராது பிசிக்கலா செய்யாமலே. அப்படி ஒரு வைப்ரேஷனுக்கு கொண்டு வந்திருக்கிறோம், நாம தான் கொண்டு வந்தோம். இப்போ இருமயத்துவத்துல நம்ம எல்லாமே
எல்லோரிடம் பார்க்கிறோம். நீ வேறே நான் வேறே. எந்த அளவுக்கு வந்திருக்கிறோம்? விலங்குகளை கொலை பண்ணி அதை சாப்பிடுற அளவுக்கு இருமையத்துவம் இருக்கு. அதுவும் நம்மளும் ஒண்ணுதான். மேல இங்கே சாப்பிடுற அளவுக்கு வந்திருக்கிறோம்னா அவ்வளவு இருமையத்துவத்தில இருக்கிறோம். அந்த இருமையத்துவம் அப்படி என்ற ஞானத்தை யாருக்கு கொடுக்கிறோம்? பரமாத்மாவுக்கு கொடுக்கிறோம். இருமயத்துவத்துல அந்த கோடு கூட தாண்டி போயிருக்கிறோம். மாயாவில் விழுந்து அவேர்னஸ் இல்லாமலே யாரு கிரேட் அப்படின்னா இந்த உடல் எடுக்கிறது கிரேட். இருமயத்துவம் என்ற ஞானத்தை பரமாத்மாவுக்கு யூனிவர்ஸுக்கு கொடுக்கறதுக்கு இறங்கி வந்திருக்கிறோம். எவ்வளோ கிரேட்! ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த சேலஞ்சு, அந்த டாஸ்க் எடுத்துக்கிட்டோம் நம்ம. இப்போ பேக் டு பெவிலியன் அத புரிஞ்சுக்கிட்டோம். இருமயத்துவம் ஓகே, இது என்னுடைய சுய நிலை கிடையாது. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்த. முடிஞ்சு போச்சு, இந்த கதை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பேக் டு பெவிலியன், எங்கிலிருந்து வந்திருக்கோமோ அங்க போறதுக்கு என்ன பண்ணணும்? அப்போதான் நம்ம ஆன்மீகத்துக்கு தியானத்துக்கு வருவோம். என்னுடைய வீடு மறந்து போயிருக்க, இங்கேயே என்ன மாட்டிக்கின்னு ஒரு குஹல போய் மாட்டிக்கின மாதிரி, ஒரு புதையலுக்காக போய் மாட்டிக்கின மாதிரி நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோம். பந்தங்களில் விழுந்து இருக்கிறோம். அரிஷட் வர்க்கங்களில் மாட்டி இருக்கிறோம். விழிப்புணர்வு போயிருக்குது. விழிப்புணர்வுன்னா என்ன? நான் ஆன்மா என்ற விஷயத்த மறந்து போயிருக்கிறோம். தியானம் செய்ய செய்ய நான் யார், நான் எங்கிலிருந்து வந்துள்ளேன், நான் என்ன பண்ணணும், திருப்பி என் வீட்டுக்கு எப்படி போகணும்? ஓம் சாந்தியில சொல்லுவாங்க பரந்தாமம், அதுதான் நம்ம வீடு. அங்கே திருப்பி போகணும். இதுதான் ஆதிசங்கரர் துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம், ஜீவாத்மா, பூர்ணாத்மா, பரமாத்மா. திருப்பி கிளம்புறோம். இப்படி நம்ம போகிறதுக்கு மகான்கள் முழுப்புக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. அத பதஞ்சலி மகர்ஷி ஆகட்டும், வேதவியாசர் ஆகட்டும், அன்னமாச்சாரியா ஆகட்டும், புத்தர் ஆகட்டும், பத்ரிஜி ஆகட்டும், எத்தனை பேரோ, கிருஷ்ணராகட்டும், மனித இனத்தை முழிப்புக்கு கொண்டு வரணும், தியானம் பண்ண வைக்கணும். தன்னுடைய சுய வடிவத்தை, சுயஸ்வரூபத்தை தான் கண்டு அத அடையறதுக்கு உண்டான வழிகள் அனைத்தும் கொடுத்திருக்காங்க. அதுதான் பிரம்ம வித்யான்னு சொல்றோம். நீங்க பாருங்க, ஏதாவது கஷ்டமானதா இருந்தா கூட இது என்ன பிரம்ம வித்யா கத்துக்கலாம்னு சொல்றோம். பிரம்ம வித்யன்னா என்ன? நீ கடவுள், நீ பிரம்மன் அப்படி நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கிற வித்யதான், கத்துக்கிற வித்யதான் பிரம்ம வித்யா. அதுதான் தியானம். அதனாலதான் தியானம் பிரம்ம வித்யா. அத சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்தோம். அதை விட உயர்ந்த தர்மம், உயர்ந்த சேவை எதுவுமே இல்லை யூனிவர்ஸ்ல. நீ கடவுள்னு சொல்லி கொடுக்கிற வித்யா பிரம்ம வித்யா. அந்த பிரம்ம வித்யை நம்ம பரப்புறோம். அதற்காகவே யஜ்னங்கள் செய்யறோம். அப்போ எவ்வளவு பெரிய விஷயம், யூனிவர்ஸ்ல எவ்வளவு உயர்ந்த விஷயம். அதனாலதான் மகான்களுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ். அம்பானி கிரேட்டா,
சாய்பாபா கிரேட்டா, ஒரு வார்ன் பஃபெட் கிரேட்டா, கிருஷ்ணர் கிரேட்டா? அப்படின்னா மகாங்கலி எதுக்கு கிரேட்டன்னா, இந்த உலகத்தில மற்றவங்க எவ்வளவு சம்பாதிக்கலாம், ஆனா திருப்பி நான் ஆன்மா, நான் கடவுள், நான் பிரம்மன் என்று தெரிஞ்சுக்கிட்டு போறவங்க வெரி வெரி கிரேட். அது ஸ்பிரிச்சுவாலிட்டி. தான் பத்தி தான் தெரிஞ்சுக்கிறது, தான் பத்தி தான் உணர்றது. இன்னும் கிரைஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் நான் சர்வெண்ட் ஆஃப் காட், சன் ஆஃப் காட், ஐ அண்ட் மை ஃபாதர் இஸ் ஒன். ஃபர்ஸ்ட் இருமயத்துவம், அதுக்கப்புறம் விசிஷ்டாத்வைத்தம், அதுக்கப்புறம் துவைத்தம். அங்கே கூட அதேதான், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம். ஒவ்வொருத்தரும் அதேதான் சொல்லியிருக்காங்க. சொல்லி சொல்லி நம்மள அந்த பாதையில கொண்டு போறாங்க. அதனாலதான் ஒவ்வொரு தினமும் புக்ஸ் படிக்கணும். நம்மள நாம அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு புக்ஸ் படிக்கணும். ஒரு அம்னேஷியா பேஷண்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. தன்னுடைய பேரு, தன்னுடைய நிலைமை, தன்னுடைய உள்ள குட்டிங்க கூட ஞாபகம் இருக்க மாட்டாங்க, பசங்க கூட ஞாபகம் இருக்க மாட்டாங்க. தன்னுடைய பேர் யாராவது ஞாபகப்படுத்திக்கினா வராது, தானே ஞாபகப்படுத்திக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யலாம். நம்ம கவுன்சிலிங் பண்ணலாம், மெடிசன் கொடுக்கலாம், எதை பண்ணணுமோ பண்ணலாம், எக்ஸசைசஸ் கொடுக்கலாம். ஆனா ஞாபகத்துக்கு வர வைக்க வேண்டிய டியூட்டி அவங்களது தான், மற்றவங்க ஒண்ணு பண்ண முடியாது. அதே போல நான் யாரன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அனைத்தும் கொடுக்க முடியும். அதை ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டிய சாதனை முயற்சி அவங்க தான் பண்ணணும். இது திருப்பி டியூயல்டி டு ஒன்னஸ். எப்பொழுது தியானம் செய்யறதுக்கு ஒரு அடி போடுறோமோ, நான் 10 அடி போடுறேன்னு சொல்லியிருக்கார் சாய்பாபா. தட் இஸ் யூனிவர்ஸ். நீ ஒரு அடி முயற்சி பண்ணா உனக்கு 10 அடி ஹெல்ப் வரும். ஒருத்தர் ஞானி ஆனா இயற்கை பரவச நிலை அடையுது. ஞானியை பார்த்தா, யோகியை பார்த்தா பரவச நிலை அடையுது. அப்போ நம்ம ஒரு தியானியாக, ஞானியாக, யோகியாக, நான் ஆன்மா, நான் பரமான்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கினி யூனிவர்ஸோட இணைந்து இருக்கணும். படிப்படியாக அனைத்தும் முடியும். மகான்கள் புட்டபர்த்தி சாய்பாபா இருக்கட்டும், ரமண மகர்ஷி இருக்கட்டும், மலையாள சுவாமிஜி அவர்கள் இருக்கட்டும், ஒவ்வொருவரும் 9 இயர்ஸ், 11 இயர்ஸ், 14 இயர்ஸ் டைம் எடுக்கும். ஆனா கூட சாதிச்சிருக்காங்க. நம்ம கூட சாதிக்க முடியும். ஃபர்ஸ்ட் அதை நம்பணும். ஒரு தொழில் வரணும் இந்த பூமி மேல அப்படின்னா கூட 20 வருடங்கள் படிக்கணும். 15 to 20 இயர்ஸ் படிச்சாதான் தொழில் வரும். ஒரு 30-40 வருஷம் தொழில் செய்யறதுக்கே நம்ம 15-20 வருஷம் படிச்சா பர்மனன்ட், சாஸ்வதமான ஆன்மாவை தெரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டாமா? நமக்காக நம் டைம் ஒதுக்க வேண்டாமா? அதனால ஒன்னஸ் டு டியூயலிட்டி, டியூயலிட்டி டு ஒன்னஸ், பேக் டு பெவிலியன். இது புரியுது அப்படி நினைக்கிறேன் மாஸ்டர்ஸ். கடைசியில நீங்க டவுட்ஸ் கேளுங்க. இப்போ அந்த சமயம் எப்போ வருது பூமி மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குருத்த யுகத்துல இருக்கும் பொழுது அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கும்னா, அனைத்தும் அனைவரும் ஒண்ணுதான்.
அங்கிலிருந்து வைப்ரேஷன் குறைச்சிட்டு நம்ம திரேதாயுகத்துக்கு வந்தோம். கிருத்த யுகத்துல பார்த்தா தியானம், அஹிம்சா, சச்சம், தர்மம் 4 பாதங்கள்ல இருக்குது. அதுவே திரேதா யுகத்துக்கு வந்த வைப்ரேஷன் குறையுது, தியானம் போயிருக்கு, யக்ஞ யாகங்கள் வருது, தர்மம் 3 பாதத்துல இருக்கு, சச்சம் குறையுது, ஹிம்சை வருது. அங்கே அஹிம்சை மட்டுமே இருக்கு, இங்கே ஹிம்சா அஹிம்சா, சச்சம் அசச்சம், தர்மம் அதர்மம், தியானம் போய் யக்ஞ யாகங்கள் வருது. ராட்சசர்கள் ஸ்டார்ட் ஆயிருக்காங்க. தர்மம் அதர்மம், இந்தியா ஸ்ரீலங்கா, லங்கா ராவணாசுர் ராமர் பிரிஞ்சிச்சு. நமக்கு இயற்கையா வர வேண்டிய பொருட்கள், இயற்கையா வர வேண்டிய மழை எல்லாமே கம்மியாயிடுச்சு. ஒரு யக்ஞம் பண்ணாதான் வரும் நம்மளுக்கு, அவங்க வந்து கொடுப்பாங்க. அஸ்வமேத யாகம் நிறைய இருக்குது, புத்திரகாமேஷ்டி யாகம் நிறைய இருக்கு. அடுத்தா இன்னும் வைப்ரேஷன் குறைஞ்சது. குறையறதுனால துவாபர யுகத்துக்கும் வந்திருக்கிறோம். துவாபர யுகத்துல இன்னும் குறையுது. தர்மம் 2 பாதம், தர்மம் 2 பாதம், அதர்மம் 2 பாதம். ஹிம்சை ஜாஸ்தியா ஆயிடுச்சு, ராட்சசர்கள் ஜாஸ்தியா இருக்காங்க. சச்சம் குறைஞ்சது, எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இங்கே கோயில் கான்செப்ட் வருது, யக்ஞம் யாகங்கள் கூட குறைஞ்சது, கோயில் வருது. கடவுள் வேறே, நான் வேறே, இது பெரிய இருமயத்துவம். அங்கே பார்த்தாக்கா தூரமா இருக்கிற தர்மம் அதர்மம் ஒரே ஃபேமிலியில வந்திருக்கு, கௌரவர்கள் பாண்டவர்கள். இங்கிலிருந்து இன்னும் வைப்ரேஷன் குறைஞ்சது. இது யுகங்களுடைய அவரோகணா, கீழக்கு வருது. இப்போ கலியுகம் வருது. எப்படி இருக்கு? தர்மம் அதர்மம் 2 இருக்குது, கௌரவர்கள் பாண்டவர்கள் இப்போ ஒரே மனிதனுக்குள்ள வந்திருக்கு. தர்மம் அதர்மம், ஹையஸ்ட் டியூவலிட்டி. தர்மம் தெரியும் ஆனா கடைப்பிடிக்க மாட்டா, அதர்மம் தெரியும் அதை கடைப்பிடிப்பாங்க. மற்றவங்களுக்கு தர்மம் சொல்லுவாங்க ஆனா இவங்க கடைப்பிடிக்க மாட்டாங்க. தர்மமும் தெரியும் அதர்மம் தெரியும், தர்மம் செய்ய மாட்டா. இது கலியுகம் மக்கள். கோயில் பக்தி கூட போயிருக்கு. எதுக்குன்னா இப்போ இருக்கிற பக்தி டூப்ளிகேட் பக்தி, பக்தியே இல்ல. கோரிக்கைகள் பிரச்சனைகள், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கணும், கடமையே கிடையாதுங்க, வெறும் குடும்பம் தான். அந்த வட்டத்துக்குள்ள வந்திருப்போம். சமூக கடமை இல்ல, கடவுள் கடமை இல்ல, குரு கடமை இல்ல, ஆன்மீக கடமை எல்லாம் விட்டுட்டோம், வெறும் குடும்பம். அப்படி நம்ம வந்து அதர்மம் ஜாஸ்தியாயிடுச்சு, 3 பாதம் வருது. ஹிம்சை ஜாஸ்தியாயிடுச்சு, அசச்சம் தட் இஸ் பாடி கான்சியஸ் ஜாஸ்தியாயிடுச்சு. நான் உடல், நான் மனம், மைண்ட் அண்ட் பாடி கான்சியஸ். இங்கே ஆயுள் பார்த்தா கூட கிருத்த யுகத்துல 1,20,000 இயர்ஸ், 1,20,000 வருடங்கள் ஆயுள். அடுத்த யுகத்துல திரேதா யுகத்துல 12,000 வருடங்கள் ஆயுள், 10%. அடுத்த துவாபர யுகத்துல 10%, 1,200
ஆண்டுகள். அதனாலதான் பேரன் பேத்தி இருந்தா கூட அவங்க இருப்பாங்க. ஒரு 7 ஜெனரேஷன் 10 ஜெனரேஷன் இருந்தா அவங்களும் இருப்பாங்க, இவங்களும் இருப்பாங்க. நீங்க பாருங்க, மகாபாரதத்துல இருக்கும், திரேதாயுகத்துல கூட அப்படிதான். தசரதன்னு ராவணாசுரு ஒண்ணுதான். இன்னும் தசரதன் சின்ன அந்த ராவணாசுர் ரொம்ப பெரு ஏஜ்டு, ராமர் ரொம்ப சின்னவர். அப்படி பார்த்தா கூட நம்ம கலியுகத்துல 10%, 1200 இயர்ஸ்ல 10%, 120 இயர்ஸ் நம்ம இருக்கணும். எங்க இருக்கிறோம்? இன்னும் கீழே தான் இருக்கிறோம், மட்டத்திலோ இருக்கிறோம். மெடிசின், டாக்டர், பாடி கான்சியஸ் ரொம்ப கீழே ஸ்டேஜில் மோசமா இருக்கிறோம். பட் இப்போ 2012 கலியுகம் அந்தம் அப்படின்னு கேள்விப்பட்டோம், பயந்துட்டாங்க. உலகம் அழிஞ்சு போகுது கிடையாது, உலகம் அழிஞ்சு போகாது. கலியுகம் அந்தம், யுகம் அந்தமாயி அடுத்த யுகம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்மளால புரிஞ்சிக்க முடியல. அது ஃபோட்டான் பேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலிருந்து நம்ம பேக் டு பெவிலியன் 1s to duality வந்திருக்கோம். இப்போ duality to 1s. தியானம் வருது அப்படின்னாலே கலியுகம் காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் கலியுகத்திலோ இருக்கிறோம் நினைக்கிறவங்க மூடர்கள், மூர்க்கர்கள், பண்டிதர்கள், அவங்க கூட தப்பாதான் சொல்றாங்க. அவங்களுக்கே தெரியாது, ஏன்னா தியானம் இல்லை, ஆன்மீகம் இல்லை. அவங்களும் அந்த வட்டத்துல தான் இருக்கிறாங்க. தியானம் வருது அப்படி என்றாலே அடுத்த ஆரோகணா மேலுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் பிரயாணம். நீங்க பாருங்க, மோடிஜி இன்டர்நேஷனல் யோகா டே, இன்டர்நேஷனல் மெடிடேஷன் டே எப்படி வருது? உலகம் முழுசா பரவுது. கரோனால எப்படி பரவிடுச்சு? ஒரே கல்லுக்கு மொத்த உலகத்துக்கு மெடிடேஷன் பத்தி தெரியுது. பத்ரிஜி சொல்லியிருக்காரு, ஒரே நாள்ல மொத்த உலகத்துக்கு தெரியும் சொல்லியிருக்காங்க. எப்போவோ சொல்லியிருக்காரு, 15 இயர்ஸ் 12 இயர்ஸோ இருக்கும் இது சொல்லி. அப்போ எங்களுக்கு எதுவுமே புரியல. சார் சொன்னது எப்படி தெரியும்? நம்ம வீடு வீடுக்கு போய் சொல்லுவோம். எப்போ இவ்வளவு பெரிய உலகத்துக்கு இத்தனை கோடி மக்களுக்கு சொல்ல முடியும்? யாரு சொல்லுவாங்க அப்படின்னு எங்களுக்கு புரியவே இல்லை. ஆனா கரோனால புரியுது. பிஎம்சி தமிழ், பிஎம்சி ஆல் சேனல்ஸ், இங்கிலீஷ், ஹிந்தி ஆல் சேனல்ஸ் வருது. அப்படி போயிட்டு இருக்குது. தேடி தேடி கத்துக்கிட்டாங்க உலகம். அப்போ அந்த வைப்ரேஷனே சேஞ்ச் ஆயிருக்கு நம்மளுக்கு. 1987 இருந்து ஸ்டார்ட் ஆகி 2012 ப்ரிப்பரேஷன் டைம். 2012 கம்ப்ளீட் ஃபோட்டான் பேண்ட்லுக்கு பூமி போயிருக்கு. தட் இஸ் ஒளி யுகம், காந்தி யுகம். எனர்ஜி, சக்தி, ஞானமும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போ ஒரு டைம்ல நான் சொல்றதுக்கு இப்போத்துக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. உடனே கேட்ச் பண்றாங்க, உடனே புரிஞ்சுக்கிறாங்க, ரொம்ப ஓப்பன் மைண்ட்ல இருக்கிறாங்க. நான்வெஜ் பத்தி சொன்னாலும், தியானத்தை பத்தி சொன்னாலும், நீ கடவுள் அப்படின்னு சொன்னாலும் புரிஞ்சுக்கிறாங்க. இல்லைன்னா ஏன் நான்வெஜ் விடணும், ஏன் தியானம் பண்ணணும், கோயிலுக்கு தானே போகணும், நான் கடவுள் எப்படி ஆயிடுவேன்னு கொஸ்டின் பண்றவங்க இப்போ ஓப்பன் மைண்டா இருக்கிறாங்க. அந்த ஓப்பன் மைண்ட் எப்படி வருதுன்னா, பொட்டான் பேண்டால காந்தி, சக்தி, ஞானமும் கொட்டுது, ஈஸி ஆயிடுது. நம்ம நினைக்கிறோம், நம்ம சொல்றோம் யாரும் வருது இல்லைன்னு. இல்லை, நீங்க விதை போட்டிருக்கீங்க, அவங்க வருவாங்க, எங்கே போக மாட்டாங்க.
வருவாங்க. 5 நிமிஷம் மட்டும் உட்கார வச்சு கண்ணை மூடுங்க, சுவாசத்தை கவனிங்க சொல்லணும். அவ்வளவுதான். அந்த வைப்ரேஷனே கொண்டு வரும். நம்ம 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்தா வரமாட்டாங்க. உட்கார வச்சு சுவாசத்தை கவனிங்க சொல்லணும். அவ்வளவுதான். இப்போ அடுத்த கட்டத்துக்கு எப்படி போயிட்டு இருக்குது? எது தாண்டணும் அப்படின்னா துவாபர யுகம் தாண்டணும். கௌரவர்கள் பாண்டவர்கள் அரசியல்ல பாருங்க எவ்வளவு சண்டம் போட்டுக்கிறாங்க. ஆனா கூட வரும். சக்தி ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்குது. அடுத்த திரேதா யுகம் வரும். பத்ரிஜியும் சொல்லியிருக்காரு, மோடியும் தர்ம பரிபாலனா ராமர் மாதிரி அந்த பரிபாலனா படிப்படியா வருது. இப்போவே வந்திருக்கு. இந்தியா ஹை ஸ்டேட்ல இருக்குது உலகத்துல. ஆன்மீக ரீதியா கூட வரும். இது அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. உலகத்துக்கு ரோல் மாடலா இருக்கும் இந்தியா. பௌதீகமா ஆன்மீக ரீதியாகவும் அனைத்து விதத்துல தர்ம ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும். அடுத்த திரேதாயுகம் சொல்லி இருக்கிறோம், ராமராஜ்யம், அதுவும் தாண்டி போயிருப்போம். நம்ம பார்த்தா அந்த டியூஎல்டி லோகோட யுகங்கள் தாண்டி போறது பார்க்க முடியும் நம்மனால. அடுத்த கிருத்த யுகம் கம்ப்ளீட். மறுபடியும் அந்த சத்தியத்தை கடைபிடிக்கிறவங்க மட்டுமே இருப்பாங்க. இப்போ கம்மியா இருப்பாங்க, போக போக கடைபிடிக்கிறவங்க ஜாஸ்தியா இருப்பாங்க. யாரு தியானம் செய்யறாங்களோ அந்த வழியில இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் குருத்த யுக மக்கள். இன்னும் தியானம் செய்யலையா கலியுக மக்கள். அதை புடிச்சுக்கிட்டோமா குருத்த யுக மக்களா ஆயிடுவோம். அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு ரூம் இருக்கு, இருட்டா இருக்கு. 1000 வருடங்கள் இருட்டா இருக்கு. ஆனா கதவு திறந்தாலே வெளிச்சம் வரும். அதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? 1000 வருடங்கள் இருட்டு இருந்தா கூட ஒரே நடுல அந்த இருட்டு போகுது. அத போல தியானம் செய்தால் அந்த இருட்டு போய் ஒளி வரும். தரமான தியானம் நல்லா பண்ணணும், சின்சியரா பண்ணணும், போக்கஸா பண்ணணும், மௌனம் இருக்கணும். அடுத்த பார்த்தாக்கா ஹியூமன் ரெசனன்ஸ், அதை தெரிஞ்சுக்கலாம். ஹியூமன் ரெசனன்ஸ் அப்படின்னாக்கா என்ன நடக்குது? ஃபோட்டான் பேண்ட்ல பூமி மேல வர மாற்றங்கள் எப்படி இருக்கும்? நமக்கு கண்ணுக்கு என்ன தெரியும்? நம்மளுடைய அறிவுக்கு என்ன புரியுது இத பத்தி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹியூமன் ரெசனன்ஸ் என்ன? இது நீங்க நெட்ல கூட செக் பண்ணிக்கலாம், யூடியூப் நெட்ல கூட. எனர்ஜி ஜாஸ்தி கொட்டுதுன்னு சொல்லி இருக்கிறோம். ஃபாஸ்டா சுத்துது, அதை கூட புரிஞ்சுக்கணும். ஃபேனுக்கு கரண்ட் இருக்கு, அது ஃபேனு சுத்துறதும் இருக்கு. அதே போல எனர்ஜி இருக்கு, எனர்ஜி சுத்துறதும் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அளவு, இப்போ ஒரு பால் அளவு பார்க்கணும்னா மில்லி லிட்டர், லிட்டர். வெயிட் பார்க்கணும்னா கிலோ, டன்ஸ். அதுவே தூரத்தை பார்க்கணும்னா அளவு மீட்டர்ஸ், கிலோமீட்டர்ஸ். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு அளவு இருக்கு. டைமு கூட இருக்கு. மினிட்ஸ், ஹவர்ஸ், டேஸ், மாச கணக்கு, வருஷ கணக்கு, இதுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. ஒரே ஒரு செகண்ட் மாஸ்டர்ஸ், எக்ஸ்கியூஸ் மீ. மாஸ்டர்ஸ், அந்த சென்னை தியான இயக்குனத்தை அனைவரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அட்டன் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் பேம்ப்ளெட் அனுப்பியுள்ளோம், ஃப்ளையர்ஸ் அனுப்பியுள்ளோம். மீண்டும் போடுகிறோம். சென்னை தியான இயக்குனர். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் மேடம். இப்போ ஹியூமன் ரெசனன்ஸ் எனர்ஜிக்கும்
ஒரு அளவிற்கு அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னாக்கா, ஒரு டைம்ல எனர்ஜி சுத்துறது 7.5 இருக்கு. இப்போ 13.6 இருக்கு. அவ்வளோ ஃபாஸ்டா சுத்துது எனர்ஜி. எப்படின்னாக்கா, ஒரு டைம்ல ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு 10 வருஷம் எடுத்தா, இப்போ பார்த்தா எந்த விஷயமும் ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்குது. ஏன் சொல்றோம் எவ்வளோ ஃபாஸ்ட்? ஒரு டைம்ல ஃபோன் எவ்வளோ ஸ்லோவா இருக்கு, அப்டேட் ஆயிட்டே ஆயிட்டு இப்போ எவ்வளோ ஃபாஸ்டா இருக்கு. எந்த வேணாலும் கையில இருக்கு. அதே மாதிரி டைம் பார்த்தாக்கா அலாரம் 24 ஹவர்ஸ் காட்டுது. ஆனா இப்போ இருக்கிறது 24 ஹவர்ஸ் கிடையாது, 16 ஹவர்ஸ். ஏன்னா ஒரு நாள் பார்த்தா ரொம்ப ஃபாஸ்டா போகுது, மாச கணக்குல ஃபாஸ்டா போகுது, வருஷ கணக்குல ஃபாஸ்டா போகுது. பார்த்தாக்கா வருடமே ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த நியூ இயர் வருது. இது எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது கடைசியில நீங்க ஷேர் பண்ணுங்க. அவ்வளோ ஃபாஸ்டா இருக்குது. ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்டா கொண்டு போறாங்க, எல்லோருக்கும் போய் சேருது. ஒரு டைம்ல ஒரு விஷயத்த மக்களுக்கு சேர்க்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஸ்லோ. இப்போ அவ்வளோ ஃபாஸ்டா இருக்குது. இதுதான் ஹியூமன் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா இதுல நம்மளுக்கு வர பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, அசென்ஷன். இதே உடல்ல அடுத்த பிறவிக்கு கொண்டு வர வேண்டிய கர்மங்கள் இதே பிறவில நம்ம முடிச்சு இதே உடல்ல அசென்ட் ஆகிறோம், அடுத்த நிலைக்கு போறோம், அடுத்த கட்டத்துக்கு போறோம், அப்டேட் ஆகிறோம். இது அசென்ட், அசென்ஷன் அப்படின்னு சொல்றோம். த்விஜுடு இன்னொரு பிறவி இதே உடல்ல, சான்ஸ்கிரிட் வேர்டு, இரண்டாவது பிறவி எடுத்தவங்கன்னு அர்த்தம் த்விஜுடு அப்படின்னாக்கா. நெக்ஸ்ட் பார்த்தா டிஎன்ஏ சேஞ்சஸ். நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் வருது. இதுக்கு டிஎன்ஏ புக் இருக்கு, கண்டிப்பா வாங்கிக்கோங்க. என்னென்ன நடக்குது பூமி மேல, நமக்குள்ள என்ன நடக்குது, எவ்வளவு சேஞ்சஸ் வருது. 2 டிஎன்ஏ புரிகள், 12 டிஎன்ஏ புரிகள் ஆக்டிவேஷனா எப்படி ஆகுது. டாக்டர்ஸு ரீசர்ச்சர்ஸ் சொல்றாங்க என்னன்னா, நமக்குள்ள ஜங்க் டிஎன்ஏ இருக்கு அப்படின்னா ஒர்க் செய்யாத வேஸ்ட் டிஎன்ஏ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேஸ்ட் கிடையாது, ஆக்டிவேஷன்ல இல்ல. தியானம் செய்யும் பொழுது அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. 2 புரிகள் பாடி மைண்ட் கான்சியஸ், 12 புரிகள் சோல் கான்சியஸ். நான் கடவுள், நான் ஆன்மா, நான் பிரம்மன் அப்படின்னு நம்பணும்னா அந்த புரிகள் ஆக்டிவேட் ஆகணும். தியானம் வாயிலாக, புக்ஸ் படிக்கிறதால, சஜ்ஜன சாங்கச்சம் செய்வதால அந்த புரிகள் ஆக்டிவேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா நான் கடவுள் என்றது புரியும், உணர முடியும். இதுக்கு 2 புக் இருக்கு. பிரிங்கர்ஸ் ஆஃப் த டான் அந்த புக் படிங்க. என்ன மாற்றங்கள் வருது, எத்தனை பேரு மற்ற நட்சத்திரவாசிகள் கிரகவாசிகள் நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் புரியும். சன்ஷைன் பிஃபோர் டான் அதுவும் படிங்க. ஒரு புது மனிதனுக்காக 1,00,000 வருடங்களுக்கு பிறகு மற்ற கிரகவாசிகள் அவங்களுடைய திறமைகள் நம்மளுடைய டிஎன்ஏ புரிகளுக்காக அவங்க கொடுத்திருக்காங்க. அங்கே இருக்கிற நாம அந்த டாஸ்க் எடுத்து வந்திருக்கிறோம். அதெல்லாம் நமக்கு உள்ள இருக்குது, அந்த ஞானம் இருக்கு. அதை வெளியே கொண்டு வரணும். அதை வெளியே கொண்டு வரணும்னா தியானம் செய்யணும், ஆன்மீக ஞானம் வேணும். இவ்வளோ கதை இருக்குது நம்ம பின்னாடி, இவ்வளோ ஸ்டோரி இருக்குது.
ஒரு மூவி விட பெரிய ஸ்டோரி நம்மளது. இதுக்கு சில மூவிஸ் கூட பாருங்க. மேட்ரிக்ஸ் அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 பார்ட்ஸ் இருக்கு. ஆஸ்ட்ரல் சிட்டி இதெல்லாம் பாருங்க, ரொம்ப அருமையான மூவிஸ். இந்த பிரிங்கர்ஸ் ஆஃப் த டான் இந்த புக்கு கிருத்திகா நட்சத்திர வாசிகள் நம்மளுக்கு கொடுக்கிற மெசேஜஸ், பிளைடியன் எஜெண்டா அப்படின்னு சொல்றோம். அதுல நம்மளுக்கு சொல்றாங்க, இப்போ ஃபோட்டான் பேங்க்ல ஒரு யுகம் முடிச்சிட்டு அடுத்த யுகத்துக்கு போகணும் அப்படின்னா அரியர்ஸ் பேலன்ஸ் வச்சிருக்கிறோம். அரியர்ஸ் முடிக்கணும். அப்போதான் அடுத்த வைப்ரேஷன் அடுத்த யுகத்துக்கு போக முடியும். வேற கிளாஸ் போகணும்னா முடியாது, அரியர்ஸ் முடிக்கணும். கடைசியில ஆகுது. நம்ம ஒரு பிடெக் படிக்கிறோம், ஃபர்ஸ்ட் இயர்ல முடிக்கல, செகண்ட் இயர்ல முடிக்கல, அட்லீஸ்ட் 4th இயர்ல முடிச்சுதான் ஆகணும். அப்போதான் அந்த சர்டிபிகேட் வரும். அத போல பாருங்க, உடல் ரீதியாக பிரச்சனைகள் வருது, மன ரீதியாக பிரச்சனைகள் வருது, புத்தி ரீதியாக பிரச்சனைகள் வருது, அடுத்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் வருது, பைனான்சியல் பிரச்சனைகள் வருது, எமோஷனல் பிரச்சனைகள் வருது, டிப்ரெஷன் வருது. எவ்வளவு வருது? காரணம் என்ன? அரியர்ஸ் கிளியர் பண்ற சமயம். அதை முடிச்சு அடுத்த கிருத்தயுகம் சத்தியயுகத்துக்கு போறோம். அதனால இவ்வளவு இருக்குது, தாங்க முடியாது. தியானம் பண்ணாதான் தாங்கிக்க முடியும். அத ஒண்ணுதான் மெடிசின். எல்லாத்துக்கும் அது ஒண்ணுதான் மெடிசின். ஆன்மீகம் மட்டும்தான் மெடிசின். மற்றது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், குறையற மாதிரி இருக்கும், ஆனா குறையாது. அந்த பாடங்கள் பினிஷ் பண்ணணும். அப்போ கர்மா கிளியர் ஆகும், பரிசுத்தாத்மா பியூரிட்டி வருது. அதுதான் ஆன்ம நிலை. இதுக்கு தியானம் செய்யணும் ஒவ்வொரு நாளும். நம்ம கடவுளா மாறுகிறோம். கடவுள் தான், ஆனா தெரிஞ்சுக்கிறோம், உணர்றோம். இதுதான் மாஸ்டர்ஸ். ஒன்னஸ் டு டியூயலிட்டி, டியூயலிட்டி டு ஒன்னஸ். அதுக்கு நடுவுல இருக்கிற இவ்வளோ ப்ராசஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன் மாஸ்டர்ஸ். எப்படி இருக்கு சப்ஜெக்ட்? ஷேர் பண்ணுங்க, அனுபவங்கள் ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கூட கேளுங்க மாஸ்டர்ஸ் இந்த சப்ஜெக்ட்ல. தேங்க்யூ.